குட் மார்னிங் ஆல். செல்ஃப் கேர் டிப்ஸில் இன்றைக்கி நான் ஒரு ஃபேஸ் பேக் தான் சொல்ல போகிறேன். இது யார் யாருக்கு பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு இல்லைன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுது, எண்ணெய் வடிஞ்சு வடிஞ்சு முகமே ரொம்ப பிளாக் ஆகிடுது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் என்னென்ன சாப்பிடணும், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது 3வது வீடியோ. இது ஒரு ஃபேஸ் பேக் தான். அதில் எனக்கு இப்போ பிம்பிள்ஸ் நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, அதாவது நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய கொப்பளம் இருக்குது, நிறையா இருக்குது ஸ்கின் ஃபுல்லாக அப்படின்ட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு நீம் தான் எடுத்துக்கிறணும். அதாவது வேப்பிலையோட ஃபேஸ் பேக் ஃபஸ்ட் நல்லா க்யூர் பண்ணும் உங்களுக்கு. வேப்பிலையை தனியாக வெறும் வேப்பிலையை அரைச்சி போடாதீங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அதுவும் ஏற்கனவே பிம்பிள்ஸ் இருக்கிறது மேலே போட்டிங்கன்னா உங்களால் அதோட காந்தம் ஒரு மாதிரி காந்த ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது. அதனால் வேப்பிலையை பாசிப்பயிறு இருக்குல்ல, முழு பாசிப்பயிறு அதை அரைச்சி அதையும் இதையும் வேப்பிலைச்சாறையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாமே போடுங்க. போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. ஏன்னா நிறைய ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸில் நம்ம போட்டு காஞ்சிருச்சு, ரொம்ப காய விட்டுட்டோம்னா அதை ஸ்க்ரப் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா பிம்பிள்ஸ் இருக்குது, எனக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இல்லை ஓகே எனக்கு 1-2 தான் இருக்குது, ஆனால் ஃபேஸ் பிளாக்காக இருக்குது, எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு, அதாவது வேப்பிலையும் பச்சை பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை அரைச்சி அதை நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு. இல்லை அப்படின்னா ஒரு 1/2 kg 1 kg முழு பாசிப்பயிறு வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதை மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நீம் லீவ்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான். இல்லை என்னால் ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது அப்படின்றவங்க நாட்டு மருந்து கடையில் வேப்பிலை பொடியாகவே விற்கிது, அதை வாங்கிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ரப் பண்ணி தேய்க்காதீங்க, ஓகேங்களா? இதை கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எனக்கு காலைல வேலைக்கு போயிடுவேன், நைட்டு தான் டைம் இருக்குனாலும் ஓகே தான், எப்போனாலும் பண்ணலாம். பட் கண்டினியூஸாக ஒரு 1 வீக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தண்ணி நிறையா குடிச்சிட்டு வாங்க. இன்னொன்று முடிஞ்சால் தினமும் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியையும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் சொல்கிறது ஒரு 1 வீக் பண்ணி பாருங்கள். இந்த வேப்பிலையும் பச்சைப்பயிறு பாசி ஃபேஸ் பேக்கும் வெந்தயமும் குடிச்சிட்டு வாங்க. நல்லாவே பிம்பிள்ஸ், இந்த ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாமே அப்படியே ட்ரை ஆகி அதுவே காணாமல் போயிடும். உங்கள் மூஞ்சில் எண்ணெய் வடிகிறதும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறையா டிப்ஸ் சொல்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.